ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் டைப்ஸ் ஆஃப் லோடெல்லாம் பற்றி பார்த்தோம். இதில் அந்த ஈக்குவேஷன் ரிலேஷன் பிட்வீன் சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் அதோட ரிலேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அது எப்படி வந்தது அப்படின்றது. அதாவது EI d squared y by dx squared equal to plus or minus mxx பெண்டிங் மூமெண்ட்டோட ஃபார்முலா அப்படின்னு இது ஒன்று தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். இதை வச்சு எல்லா ரிலேஷனையும் நான் எழுதியிருக்கேன். இது சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் பண்ணுறதுல டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் அதோட கொடுக்குற லோடு எல்லாத்துக்கும் உள்ள எல்லா ஈக்குவேஷனையும் டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது எக்ஸ் டைரக்ஷன் இது ஒய் டைரக்ஷன் வச்சுக்கலாம். அதோட சேஞ்சை தான் நம்ம இந்த மூமெண்ட் வேல்யூவில் நம்ம சொல்கிறோம். டபுள் தடவை இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இன்டூ EI அப்படிங்கிறது அந்த மெட்டீரியலை பொறுத்து மாறுற கான்ஸ்டன்ட். எலாஸ்டிக் மாடலஸ் இது இனர்சியா. இதை இப்போ இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் டி பை டிஎக்ஸால். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருங்கிறது டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப்னு மாறுது. அப்போ இந்த மூமெண்ட்டை ரைட் ஹேண்ட் சைடில் டிஎம்எக்ஸ்எக்ஸ் பை டிஎக்ஸ்னு மாறுது. மூமெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஃபோர்ஸ் சியர் ஃபோர்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். சியர் ஃபோர்ஸ். சரிங்களா? அடுத்தது இதை அகைன் இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சியர் ஃபோர்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுற மாதிரி. அதனால நமக்கு கொடுக்குற அப்ளைடு லோடு அந்த பாயிண்ட் லோடு வேல்யூ கிடைச்சிரும். இப்போ இது பார்த்துட்டோம். அடுத்தது டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டை ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன வரும்னா, இன்டகிரேட் பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டெப் எழுதிருக்கேன். இன்டகிரேட் பண்ணால் எம்எக்ஸ்எக்ஸ் டிஎக்ஸ், அதாவது மொமெண்ட்டை இன்டகிரேட் பண்ணோம்னா டீட்டா அந்த டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் கிடைக்கும். இந்த டிஒய் பை டிஎக்ஸ்னா ஸ்லோப் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸ்லோப்னா என்னது? அந்த ஆங்கிள் தான். அடுத்தது இதை அகைன் இன்னொரு டைம் இன்டகிரேட் பண்ணோம்னா டீட்டாவை இன்டகிரேட் பண்ணுறதா அர்த்தம். டீட்டாவை இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் கிடைக்கும், அதாவது ஒய். இதை டிஒய் பை டிஎக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் ஒய்னு மாறிடும். ஒய்ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ், அதனால வர வேல்யூ எக்ஸ் அப்படின்ற ஒரு டிஃப்ளெக்ஷன், எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதை நம்ம இன்னும் கரெக்டாக ஆர்டராக எழுதிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பாருங்க, டி பவர் 4y பை டிஎக்ஸ் பவர் 4 அந்த EI எல்லாத்துலையும் கீழே கொண்டு போயிட்டேன். டி பவர் 4y பை டிஎக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறத WXX பை EI. ஃபர்ஸ்ட் லோடு சியர் ஃபோர்ஸாக மாறுது. சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டாக மாறுது. பெண்டிங் மூமெண்ட் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிளாக மாறுது. அடுத்தது அது எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வேல்யூவாக மாறுது. சரிங்களா? அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி பவர் 4லேருந்து பவர் 3 பவர் 2 பவர் 1 பவர் 0 ஒய் வேல்யூ வரைக்கும் வருது. சரிங்களா? இதுதான் அந்த ஆர்டரான ஈக்குவேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த டிஃபரன்ஷியேட் இன்டகிரேஷன் வேல்யூ மூலமா நம்ம சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ அந்த ஒரே ஒரு வேல்யூ வச்சு அடுத்தது அதோட டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கும், ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் பேசிக் ஈக்குவேஷன். இதுல இருந்து தான் நம்ம சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிற மெத்தடே கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது நேச்சர் ஆஃப் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அக்கார்டிங் டு த கிவன் லோடு. ஒரு லோடு கொடுக்கும் போது சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இதை நான் ஏற்கனவே ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்ல நான் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். இது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருந்தாலும் இதில் சப்ஜெக்ட் இருக்குது, அதனால ஒரு ஓரலாக பார்ப்போம். டைப் ஆஃப் லோடு இது சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், இது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லோடு பாயிண்ட் லோடு இல்லைன்னா கான்சென்ட்ரேட்டட் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் லோடு நான் ஃபிக்ஸடு சப்போர்ட் ஒரு கேன்டிலீவர் பீம் ஒரு சைடு ஃபிக்ஸடாகவும் ஒரு சைடு ஃப்ரீயாகவும் இருக்க ஒரு கேன்டிலீவர் பீமுக்கு எல்லா டயக்ராமும் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு. ஃபிக்ஸடு சப்போர்ட் இது P அப்படின்ற லோடு கொடுத்துருக்கு. இதனால வர சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது லோடு இங்கே கொடுத்ததுனால இந்த பாயிண்ட்ல உருவாகிற வேல்யூ இங்கே P, இதுக்கப்புறம் எந்த லோடும் இல்லை. இதுக்கு சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நம்ம சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைகிறது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை மறக்காம பாருங்க. அதில் நமக்கு ஃபுல்லாக எப்பேற்பட்ட ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். அதை பார்த்துட்டு இதை பாருங்க. இப்போ P அப்படின்ற லோடு கொடுத்ததுனால சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பாக வரும். இதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஏன் அப்படின்னா இப்போ லோடு கொடுத்துருக்கோம், லோடு இன்டூ டிஸ்டன்ஸ் தான் நமக்கு பெண்டிங் மூமெண்ட். இப்போ பாதி டிஸ்டன்ஸில் பார்த்தோம்னா P இன்டூ L/2ன்னு வரும். முக்கால்வாசியில் பார்த்தோம்னா P இன்டூ 3L/4ன்னு வரும். ஃபுல் டிஸ்டன்ஸில் பார்த்தா P இன்டூ Lன்னு வரும். அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால ட்ரையாங்கிளாக வருது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா PL எல்லுங்கிறது வேரியபிள்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ P ஈக்குவல் டு L அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதனால தான் L வேல்யூ அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வருது. அடுத்தது யூடிஎல் லோடுங்கும் போது இந்த எண்டில் வேல்யூ 0. 1 மீட்டருக்கு பார்க்கும்போது P அப்படின்ற லோடு இருக்கும். 2 மீட்டருக்கு பார்க்கும்போது 2P அப்படின்ற வேல்யூ இருக்கும். 3 மீட்டருக்கு பார்க்கும்போது 3P, 4 மீட்டருக்கு பார்க்கும்போது 4P அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் இதுக்கு சியர் ஃபோர்ஸ் டயக்ராமே ட்ரையாங்கிளாக வருது. அப்போ சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரையாங்கிளாக வந்ததுன்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வரும்னா பேரபோலா, ஒரு ஸ்கொயர் பேரபோலா.
பேரபோலாவோட ஃபார்முலானா y ஈக்குவல் டு ax ஸ்கொயர், அதாவது எக்ஸ் வேல்யூ வந்து ஸ்கொயரில் சேஞ்ச் ஆனால் y வேல்யூ வந்து நார்மலாக சேஞ்ச் ஆகும். y ஈக்குவல் டு ax ஸ்கொயர். அதே போல் தான் இங்கே x ஸ்கொயர்ட் பை 2 px ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்ற அளவு வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த எண்டில் தான் இதுக்கு வந்து PL, சரிங்களா? பிங்கிறது பெர் மீட்டர் லென்த்துக்கு, எண்டில் தான் PL அப்படின்னு வந்திருக்கு. அதே போல் இதில் எண்டில் தான் PL ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வந்திருக்கு, சரிங்களா? PL ஸ்கொயர் பை 2 எப்படி வந்ததுன்னா நமக்கு வந்து PL அப்படிங்கிறது சியர் ஃபோர்ஸ். நம்ம அந்த சியர் ஃபோர்ஸ் இன்டு அந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இப்போ PL அப்படின்றது இந்த மொத்த லோடு, சரிங்களா? அதாவது Pங்கிறது 1 மீட்டருக்கு உள்ள லோடு, P இன்ட்டு இந்த லென்த்தை போட்டோம்னா டோட்டல் எவ்வளோ இருக்க லோடு அப்படின்றதுனா PL அப்படின்ற லோடு இருக்கு. இது இப்போ மொத்தம் பீம் ஃபுல்லாகவே ஆக்ட் ஆகுது. நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆக்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சாதானே அதில் வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் லோடா, ரெக்டாங்கிளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் தான். அப்போ சென்ட்ரல் ஆக்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கணும். P இன்ட்டு L அப்படின்ற பாயிண்ட் லோடு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து டிஸ்டன்ஸ் வந்து L/2. அப்போ PL இன்ட்டு L/2 தான் PL ஸ்கொயர் பை 2. அப்போ இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் PL ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வருது. இடையில ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் எப்படி வரும்னா இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸா மாதிரி இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்ல வர பெண்டிங் மூமெண்ட் வந்து PX ஸ்கொயர் பை 2 அப்படின்னு மாறிடுச்சு. எக்ஸ் ஸ்கொயர்டு இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் பேரபோலாவோட வேல்யூவில் இருக்கிறதுனால இதோட கர்வும் அதே மாதிரி ஸ்கொயர் பேரபோலாவாக இருக்கும், சரிங்களா? அடுத்தது UVL ட்ரையாங்குலர் லோடு ஹேவிங் மேக்ஸிமம் அட் த எண்டில் மேக்ஸிமம் இருக்க ஒரு ட்ரையாங்குலர் லோடுக்கு சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எப்படி இருக்கும்னா சியர் ஃபோர்ஸ் வந்து ஏரியா ஆஃப் த லோடு, எல்லா இடத்துலையுமே ஏரியா ஆஃப் த லோடு தான். இது வந்து பாயிண்ட் லோடு டைரெக்டாக P அப்படின்ற வேல்யூ வச்சிட்டோம். இது வந்து ரெக்டாங்கிளா Pங்கிறது லோடு, Lங்கிறது லென்த், P இன்ட்டு L அந்த வேல்யூ வந்துருச்சு. அதே போல் ட்ரையாங்கிளுக்கும் P அந்த ஏரியா ஆஃப் த லோடு தான் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஏரியா ஆஃப் த லோடுனா ஏரியா இது வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் BH தான் நமக்கு ஏரியா. Bங்கிறது L, Hங்கிறது PL, சரிங்களா? இந்த ஹைட் வந்து PL, ஏன்னா நம்ம இந்த எண்டில் வந்து தான் PL அப்படின்ற ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போ PL ஸ்கொயர் பை 2 அப்படின்ற வேல்யூ தான் நமக்கு வந்து சியர் ஃபோர்ஸ் டயக்ராமாக வரும், சரிங்களா? என்னன்னா இது வந்து P நியூட்டன் பெர் மீட்டர், அதாவது ஒரு மீட்டருக்கு P அப்படின்ற அளவு ஃபோர்ஸ் இருக்குன்னா டோட்டல் மீட்டருக்கும் வச்சோம்னா இந்த மொத்த ஃபோர்ஸோட அளவு தெரியும், PL அப்படின்ற அளவு வரும். ஆனால் PL அப்படின்ற அளவு வந்து ஃபுல்லாக ஆக்ட் ஆகாது. ரெக்டாங்கிளாக இருந்தால் PL அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ட்ரையாங்கிள், சரிங்களா? ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது அதில் பாதிங்கிற மாதிரி தான் வரும். அதனால தான் 1/2 இன்ட்டு B பிரெத் வந்து L, ஹைட் வந்து P இன்ட்டு L அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ PL ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்ற வேல்யூ வருது. XX டிஸ்டன்ஸில் பார்த்தோம்னா PX ஸ்கொயர்ட் பை L அப்படின்னு வந்து மாறிக்கும். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்னா ஏரியா ஆஃப் த சியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஏரியா ஆஃப் த லோடு வந்து சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், ஏரியா ஆஃப் த சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். இதோட ஏரியா இது வந்து L ஸ்கொயர்னு இருக்கா, L ஸ்கொயர் இன் டெர்ம்ஸ் அதாவது X ஸ்கொயர்டு, இது வந்து ஸ்கொயர் பேரபோலா மாதிரி இதோட இதுதான் இது, சரிங்களா? ஸ்கொயர் பேரபோலாவுக்கு ஏரியா ஃபார்முலா 2/3 BH, ட்ரையாங்கிளுக்கு 1/2 BH, ஸ்கொயர் பேரபோலாவுக்கு 2/3 BH, கியூபிக் பேரபோலாவாக இருந்தால் 3/4 BH அப்படின்னு மாறிட்டே போகும், சரிங்களா? இதுக்கு 1/3 BH, சரி மாற்றி சொல்லிட்டு 1/3, இதுக்கு வந்து 1/4 மாறி, இது 1/2, இதுக்கு 1/3, இதோட ஏரியா போட்டோம்னா 1/4, சரிங்களா? இது 1/3 இப்போ 1/3 இன்ட்டு இதோட வேல்யூ எவ்வளோ PL ஸ்கொயர் பை 2, PL ஸ்கொயர் பை 2 இன்ட்டு லென்த்து L போட்டோம்னா PL கியூப் பை 6, இந்த எண்ணில் PL கியூப் பை 6 அப்படின்ற அளவு இருக்கும். அப்போ XX அப்படின்ற டிஸ்டன்ஸில் எவ்வளோ இருக்குன்னா Lக்கு பதில் X சப்ஸ்டிட் பண்ணால் PX கியூப் பை 6 அப்படின்ற வேல்யூ வந்துருச்சு. இது இல்லாமல் என்னன்னா கப்புள் மூமெண்ட்னா நான் முன்னே சொல்லியிருந்தேன், டேரெக்டாக ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. மூமெண்ட் ஆக்ட் ஆனால் அந்த மூமெண்ட் வந்து எல்லா டிஸ்டன்ஸுக்கும் ஒரே அளவு தான் இருக்கும். மூமெண்ட் வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே போகாது. ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தாலும் மூமெண்ட்டுங்கிறது டேரெக்டாக மூமெண்ட் தான். ஃபோர்ஸாக இருந்தால் ஃபோர்ஸ் இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸை போட்டு டிஸ்டன்ஸை பொறுத்து மாற்றும். இது இருக்கிறதே மூமெண்ட் தான் அப்படிங்கும்போது எல்லா பாயிண்ட்டும் ஒரே வேல்யூவாக இருக்கும். அதனால ரெக்டாங்கிளாக வரும் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு சப்போர்ட்லேயும் மூமெண்ட் வந்து 0 ஆயிரும். சப்போர்ட் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்து 0 பண்ணிடும். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருந்தால் மூமெண்ட் வரும். ஹிஞ்சுடு சப்போர்ட் அதாவது சிம்பிளி சப்போர்ட்டாக இருந்தால் 0 ஆயிரும் ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் கொடுத்ததுனால. ஆனால் இந்த மூமெண்ட் ஆக்ட் ஆகிற இந்த இடத்துல வந்து M அளவு இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரும், சரிங்களா? இதுக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூ வந்து வரும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து போட்டிருக்கேன். கேண்டிலிவர் பீமில் P அப்படின்ற லோட் ஆகிருக்கு. சியர் ஃபோர்ஸ் அட் X
எக்ஸ்னு ஒரு இதை வெட்டியிருக்கேன், அதோட லென்த் எக்ஸ், டோட்டல் லென்த் எல், நான் கட் பண்ண பாயிண்ட் வந்து எக்ஸ். அதை எக்ஸில் கண்டுபிடிச்சது மூலமாக எக்ஸோட லென்த், இந்த லென்த்தை மாற்றி மாற்றி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸில் வந்து பி எக்ஸ், இப்போ ரைட் டு லெஃப்ட் வரேன், பி அப்படின்ற ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, பின்னு வச்சிட்டேன். பெண்டிங் மூமெண்ட் வந்து பி இன்ட்டு இந்த எக்ஸ், பிஎக்ஸ்னு வச்சிட்டேன். இப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்லையும் மாற்றிக்கலாம். எக்ஸோட வேல்யூ எதுவாக இருந்தாலும் பிங்கிற வேல்யூ பிஏவே தான் இருக்கும். அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் சியர் ஃபோர்ஸ் வந்து இதுக்கு யூடிஎல் லோடுக்கு, யூடிஎல் லோடில் எக்ஸ்எக்ஸ், யூடிஎல் லோடு பிங்கிறது பெர் மீட்டர், அப்போ டோட்டல் லென்த்துக்கு பிஎல், எக்ஸ் லென்த்துக்கு பிஎக்ஸ் அப்படின்றது ஃபோர்ஸ். சரிங்களா? அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் வந்து பிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை டூ, பிஎக்ஸ் அது வந்து இந்த சென்டரில் வந்து ஆக்ட் ஆகுது, அப்போ எக்ஸ் பை டூ, பிஎக்ஸ் ஸ்கொயர் பை டூ இப்படி தான் வந்தது. யூடிஎல் லோடு, யூவிஎல் லோடு, யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு எப்படின்னா சியர் ஃபோர்ஸ் அட் எக்ஸ்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சியர் ஃபோர்ஸ் அட் ஏ, இந்த எண்டில் இருக்க மேக்ஸிமம் சியர் ஃபோர்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிப்போம். ஆஃப் பிஹெச், சரிங்களா? ஆஃப் இன்ட்டு பிஹெச் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. ட்ரையாங்கிள் ஏரியா வந்து 1/2 இன்ட்டு லென்த் எல் இன்ட்டு இந்த டோட்டல் லோடு வந்து எவ்வளவு பிஎல், சரிங்களா? பிஎல் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வந்துருச்சு. சியர் ஃபோர்ஸ் அட் எக்ஸ்எக்ஸ்னா எல் டிஸ்டன்ஸுக்கு பிஎல் ஸ்கொயர் பை 2னா எக்ஸ் டிஸ்டன்ஸுக்கு அந்த வேல்யூ எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஆஃப் பிஹெச் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு பிஎல் இன்ட்டு எக்ஸ் பை எல். அதாவது என்னன்னா இந்த பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட்ல பிஎல் அப்படின்ற மேக்சிமம் வேல்யூ வந்து இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட்ல வந்து பிஎல்லால் ஒரு செட்டின் அளவு கம்மியாக இருக்கும். அது எவ்வளோனா எக்ஸ் பை எல் அப்படின்ற அளவு வந்து கம்மியாக இருக்கும். அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணால் எக்ஸ் பை எல் அப்படின்ற அளவு வரும். இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா கடைசியில் பிஎக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். பெண்டிங் மூமெண்ட் அதே போல் பிஎக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு எக்ஸ் பை 3, 1/3 வேல்யூ பேரபோலவா, ஸ்கொயர் பேரபோலவா இருக்கும். பிஎக்ஸ் கியூப் பை 6 அப்படிதான் இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்துச்சு. சரிங்களா? அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதுக்காக இப்போ பெண்டிங் மூமெண்ட் சியர் ஃபோர்ஸ்லாம் கண்டுபிடிச்சோம், அது இல்லாமல் நம்ம கண்ணால் பார்த்ததையுமே பெண்டிங் மூமெண்ட் சியர் ஃபோர்ஸ் வேல்யூ எப்படி அந்த டயக்ராம் போடுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.